இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னம்மா தங்கம் சொல்லிட்டு டூப்ளிகேட் நகையை கொடுக்குறீங்க? ஹலோ, யாரை பார்த்து டூப்ளிகேட் நகை கொடுக்குறாங்கன்னு சொல்றீங்க? இவங்க யாருன்னு தெரியுமா? சிபி, பொறுமையாரு. இது டூப்ளிகேட்னு எப்படி சொல்றீங்க? பார்க்கும் போதே தெரியுதம்மா. பாருங்க, இது ஒரிஜினல் தங்கத்தோட நிறமே இல்ல, பாலிஷ் பண்ண கவரிங் நகை. எங்களை மாதிரி ஏழை மக்களுக்கு இலவசமா கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க தான், அது எங்களுக்கு பெரிய உதவி. ஆனா இந்த மாதிரி நகையெல்லாம் நாங்க உங்ககிட்ட கேட்கவே இல்லையே. கொடுக்கறத நீங்க ஒரிஜினலா கொடுத்தா நல்லா இருக்கும். சும்மா விளம்பரத்துக்காக கவரிங்கா கொடுக்குறீங்க. யோ, என்னையா பேச்சு பேசுற? ஜனமா யாருன்னு தெரியுமா? அவங்களோட வசதி என்ன, அவங்க செல்வாக்கு என்ன? அவங்க இந்த மாதிரி சீப்பாலாம் நடந்துக்க மாட்டாங்கய்யா. கணேசா, இல்லத்த அவங்க அவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சுல்ல, அதை தீர்த்து வைக்க வேண்டியது நம்மளோட கடமை. ஜானு, இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தெரியல. நாம எதுக்கு இவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும்? இஷ்டம் இருந்தா வச்சுக்கிட்டு இல்லைன்னா கொடுத்துடட்டும். அப்படிலாம் சொல்லக்கூடாது சிபி. நாம ஒரு பொருள் கொடுக்கறதா வாக்கு கொடுத்திருக்கோம், அதுல எந்த குறையும் இல்லாம கொடுக்கணும். அதுல அவங்களுக்கு திருப்தி இல்லைன்னா நாம செய்யற உதவிக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். ஆமா, நகை கடைக்காரர் வந்திருந்தாரே, எங்க? நான் எங்க இருக்கமா? வணக்கம்மா. நல்ல காரியமா நீங்க இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கீங்க. இவரு நகை தொழில் பண்றாரு. உங்ககிட்ட கொடுத்த நகையெல்லாம் ஒரிஜினலா டூப்ளிகேட்டான இவரு பார்த்து சொல்லிடுவாரு. நீங்க கவலைப்படாதீங்க ஜனாமா, நான் பார்த்து சொல்லிடுறேன். நீங்க அந்த நகையை கொடுங்க. கொடு. நகையை கொடுத்தா மாட்டை பல்ல பிடிச்சு பாக்குற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காரு. பிடிங்க, பாருங்க. எல்லா நகையுமே செக் பண்ணிட்டமா. எல்லாமே 22 கேரட் பியூர் தங்கம். என்ன சொல்றீங்க? ஆமா, அத்தனையும் தங்கம் தான். ஒரிஜினல் தங்கம். ஏன் சார் டூப்ளிகேட்டா இருக்கும்னு எதிர்பார்த்தீங்களா? சேச்சே, இது தங்கம்னு எனக்கு தெரியும். என் அத்தையே சொக்க தங்கம். அவங்க கொடுக்கிற தங்கம் டூப்ளிகேட்டா இருக்க முடியுமா? அது டவுட்டா இருந்துச்சுன்னு சொன்னாங்கல்ல, அதுக்காக கேட்டேன். அதெல்லாம் உங்களுக்கு ஒரு டவுட்டும் வேண்டாம், அது தங்கம் தான்.